ஸோ வணக்கம் நண்பர்களே. அதாவது இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா ரிலேட்டடான ஒரு வீடியோ. அதாவது நம்ம தமிழ் சினிமாவுக்கு கமர்ஷியல் சினிமா வேணுமா இல்லை ஆர்ட் ஃபார்ம் சினிமா வேணுமா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கமர்ஷியல் சினிமானா உங்களுக்கே தெரியும், வெறுமனே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு, அப்புறம் இந்த ஹிட்டு, பிளாக் பஸ்டர் இதை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு சினிமா தான் இந்த கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் ஃபார்ம் சினிமானா அதோட ஸ்டோரி, அதில் கருத்து இருக்கும், அதில் இப்படி நடிக்கணும், ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கேரக்டராகவே வாழ வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்ம்னா ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஃபில்ம்ஸ்னு அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிவிஎம் சார் படம், பாலா சார் படம், வெற்றிமாறன் சார், செல்வராகவன் சார். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் மோஸ்ட்டாக ஆர்ட் ஃபார்ம் படம் தான் எடுக்கிறாங்க. கமர்ஷியல்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஸ் ரவிக்குமார் சார், பேரரசு சார், அப்புறம் ஏஆர் முருகதாஸ் சார், அட்லி ப்ரோ, அப்புறம் சுந்தர்சி சார். ஸோ இவங்கெல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு கமர்ஷியல் சினிமா வேணுமா ஆர்ட் ஃபார்ம் சினிமா வேணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க பேர் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் சினிமா எதுக்கு, ஆர்ட் ஃபார்ம் சினிமா தான் நம்மள இன்டர்நேஷ்னல் லெவல் கூட்டிகிட்டு போகுது, கமர்ஷியல் சினிமா நம்ம நாட்டுக்குள்ளேயே முடக்கி தான் வைக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய தவறான ஒரு செயல். எல்லாரும் சொல்றாங்க, என்ன பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ், என்ன பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ், கதை இல்லாம, கருத்து இல்லாம, ஒரு ஸ்டோரி இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்து என்ன பிரயோஜனம், 1000 கோடி எடுத்து என்ன பிரயோஜனம், 2000 கோடி எடுத்து என்ன பிரயோஜனம்ட்டு நிறைய பேர் சொம்பு தூக்கின்னு வந்துடுறானுங்க. பட் அது உண்மை கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாக்கு கமர்ஷியல் சினிமாவோட அவசியம் ரொம்ப ஹைல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ட் ஃபார்ம் சினிமாலாம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், ஆர்ட் ஃபார்ம் சினிமா இப்ப பேசப்படலைனாலும் ஒரு சில வருஷம் கழிச்சு அது பேசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் புதுப்பேட்டையா இருக்கட்டும், 1000ல் ஒருவனா இருக்கட்டும். ஸோ இந்த படம்லாம் எடுத்த போது பெருசா பேசப்படலை, லாஸ்ட் தான். ஆனால் இந்த படம் போக 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 பேசப்பட்டுச்சு. அந்த டைரக்டர்ஸும் போக 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 பேசப்பட்டாங்க. கமர்ஷியல் சினிமா டைரக்டர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிக்கிட்டு தான் வராங்க. நிறைய பேர் சொல்றீங்க, இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் படத்தை நம்ம பாராட்டுறது இல்லை, அதனால ஆர்ட் ஃபார்ம் டைரக்டர்ஸ் ஆர்ட் ஃபார்ம் படம் எடுக்கவே பயப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் படங்களையும் தாண்டி ஆர்ட் ஃபார்ம் படங்கள் தான் எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்குது. அதாவது இந்த கருத்தூசி போடுற படம், ஹெவி ஹார்ட்டடான மூவிஸ், சாதி படம், கேஸ்ட் ரிலேட்டட், ரிலிஜன் ரிலேட்டட், இந்த மாதிரி மூவிஸ் தான் இன்னுமே தமிழ் சினிமாவில் இப்போ வந்துட்டு இருக்கு. மக்களும் அதை விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அதுக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் மூவிஸ் கண்டிப்பா தேவைப்படுது தான். ஆனா கமர்ஷியல் மூவிஸ் அதுக்குன்னு தேவையே இல்லை நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமால கமர்ஷியல் மூவிஸ் தான் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, கமர்ஷியல் மூவிஸால தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் அடிக்க முடியுது. நான் ஆர்ட் ஃபார்ம் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிக்க முடியாது, அடிச்சது இல்லைன்னு நான் பேசலை. ஆனால் மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கமர்ஷியல் மூவிஸ் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சும்மா தட்டி தூக்குது. 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் மூவியால் மட்டும்தான் இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமையில சாத்தியமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட கமர்ஷியல் சினிமாவை நம்ம ஒதுக்கி 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 வைக்க வைக்க நம்ம தமிழ் சினிமா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சை அடிக்க முடியாமலே போயிடும். நீங்க கேட்கலாம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சு என்னடா புடுங்க போறீங்க நீங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. தமிழ் சினிமா 1000 crores கிளப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது 1000 கோடிலாம் அடிக்க ஆரம்பிக்குதுன்னா, இன்னும் எக்கச்சக்க டெக்னாலஜி, எக்கச்சக்க எக்யூப்மெண்ட் சும்மா கண்ணா பின்னான்னு தமிழ் சினிமாவுக்கு குவியும். தைரியமா படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராஃபிட்ஸை 100% கமர்ஷியல் சினிமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. கமர்ஷியல் சினிமா கொடுக்கிற ப்ராஃபிட்லேருந்து வர பணத்தை அவங்க ஆர்ட் ஃபார்ம் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். எஸ், அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா அடிக்கிற ப்ராஃபிட்ஸை வச்சு ஆர்ட் ஃபார்ம் படம் அவங்க தாராளமாக எடுக்க முடியும். இது ஆர்ட் ஃபார்ம் படத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொல்றது இன்னொரு மாதிரி சொல்றாங்க, அதாவது அதை பேஸ் பண்ண படம்லாம் பெருசாக வரதில்லை, மலையாளத்தில் பாருங்க சும்மா எடுத்து குவிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கமர்ஷியல் படம் தான் இப்போ தமிழ் சினிமாவுக்கு வரதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக வந்த கமர்ஷியல் படம் என்ன நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மதகஜராஜான்னு ஒரு படம் வந்துச்சு. அதுதான் இந்த வருஷத்தோட எனக்கு தெரிஞ்சு ஹிட் அடித்த கமர்ஷியல் படம். நான் லாஸ் ஆன படம்லாம் சொல்லலை. அதே மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்கிற டேரக்டர்ஸும் அழிஞ்சு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த கேஎஸ் ரவிக்குமார் சார், பேரரசு சார், ஸோ இந்த மாதிரிலாம் கமர்ஷியல் டேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வந்துட்டே தான் இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு. நான் அதை சொல்லலை. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமா ஃபார்ம்லேயே இருக்கிற கமர்ஷியல் டைரக்டரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துருவோம்.
சொல்லுங்க, லாஸ்ட் ஒரு 10, 15, 20 வருஷமா ஃபார்ம்ல இருக்கிற ஒரு கமர்ஷியல் டேரக்டர் சொல்லுங்க பார்ப்போம். யாரையும் சொல்ல முடியாது. ஒருத்தவர் இருக்காரு, அவர் தான் இப்போ கோலிவுட் ஜீசஸ், அவர் தான் இப்போ கோலிவுட்டை காப்பாற்ற வந்த இயேசுநாதரே அப்படின்னு சொல்லி அவரை வணங்கிட்டு இருக்காங்க. நான் எங்க தளபதியை சொல்லல, டைரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பட் ஆர்ட் ஃபார்ம் டைரக்டர்ஸ் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்காங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ வரைக்கும் பேசப்படுது. அப்ப இருந்த டைரக்டர்ஸ் இப்போ வரைக்கும் போற்றப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பட் கமர்ஷியல் டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது. ஆர்ட் ஃபார்ம் படம் அன்னைக்கு ஹிட் கொடுக்காத படம் இன்னைக்கு ஹிட் கொடுத்த டேரக்டர் பத்தி பேசுறாங்க. ஆனா கமர்ஷியல் படம் அப்படி கிடையாது. அன்னைக்கு அது பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கலனா அந்த டேரக்டரோட கதி அதோ கதி தான். அப்படி அழிஞ்ச டேரக்டர்ஸ் ஏராளமா நம்ம தமிழ் சினிமால இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம சங்கர் சாரை எடுத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை கமர்ஷியல் வைஸ் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போன டேரக்டர் கண்டிப்பா சங்கர் சார் தான். அதை நம்மளால மறுக்கவே முடியாது. ஆனா அப்பேற்பட்ட டேரக்டரே கிட்டத்தட்ட அவ்வளோ பிரம்மாண்டங்கள், அவ்வளோ கதைக்களம், அவ்வளோ பெரிய ஸ்கிரீன் பிளே, அவ்வளோ அழகான படங்கள் கொடுத்த சங்கர் சாரே ஒரு 2 படம் நல்லா இல்லை அப்படின்ன உடனே 3வது படத்துக்கு போக எல்லாரும் யோசிப்பாங்க. நானுமே யோசிப்பேன் தான். எஸ், இந்தியன் 2 சரியில்லை அப்படின்னோடனே கேம் சேஞ்சருக்கு போக எல்லாரும் யோசிச்சாங்க, நானும் யோசித்தேன். இருந்தாலும் சங்கர் சார் படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் உக்காந்ததுக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ இப்போ 3வது படத்துக்கு போகும்போது போகணுமா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்படி பீக்கில் இருந்த ஒரு டேரக்டரே கமர்ஷியலில் சொதப்பிட்டாரு அப்படின்னோடனே உடனே டவுனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எஸ், சுஜாதா சார் இல்லாதது ஒரு மெயினான ரீசன் தான். பட் இருந்தாலும் பிரம்மாண்டங்களின் அரசன் அப்படின்னு சொன்ன சங்கர் சாரே இப்போ ஃபார்ம் அவுட் ஆகிட்டு வராரோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது. புது டெக்னாலஜிஸை நம்ம தமிழ் சினிமாக்கு கொண்டு வந்த சங்கர் சாரே இப்போ ஃபார்ம் அவுட் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற போது எனக்கு தெரில. But this is the reality. And then I told the story about how Robo had influenced Avengers Age of Ultron, and that there was a sequence that was directly influenced by the end of Robo. ஆனாலும் 10, 15, 20 வருஷமா ஃபார்மில் இருக்கிற ஒரே ஒரு கமர்ஷியல் டேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும், நான் அந்த வீடியோவில் பேசுறது எல்லாமே என்னோட ஒப்பீனியன்ஸ் தான், பர்சனல் ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் அண்ணன் தான். எஸ், சுந்தர் சி சார் தான் இந்த 1990s அந்த 90s டைம்லேருந்து இந்த அருணாச்சலம் அப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்க படம் அவரு தான் எடுத்தாரு. நம்ம எவர் கிரீன் அப்படின்னு சொல்லப்படுற எக்கச்சக்க படத்தை அவரு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அருணாச்சலமாக இருக்கட்டும், கலகலப்பு, வின்னரு, லண்டனு, ஸோ இந்த மாதிரி நம்ம எவர் கிரீன் நினைக்கிற எக்கச்சக்க படத்தை நம்ம சுந்தர் அண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரு தான் இப்போ கோலிவுட் ஜீசஸ் அப்படின்ட்டு போற்றப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் ஹிட்டு கொடுத்த கமர்ஷியல் படம், ஃபர்ஸ்ட் ஹிட்டு கொடுத்த படமே அரண்மனை தாங்க, அரண்மனை 4. இந்த தடவை 2025 ஃபர்ஸ்ட் ஹிட்டு கொடுத்த படம் எது, கமர்ஷியல் படம் எது, கமர்ஷியலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதகஜராஜா. அது என்னதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இப்போ நம்ம மக்கள் அதை கொண்டாடுறாங்க. பிகாஸ் இட்ஸ் கமர்ஷியலி வெல் டைரக்டட் அண்ட் வெல் ஆக்டட் அண்ட் வெல் ஸ்கிரீன் பிளேட் மூவி. சூப்பராக எழுதியிருக்கிறாங்க அந்த படத்தை. அப்படி அந்த மாதிரி கமர்ஷியல் படம் ஹிட்டு கொடுக்க தான் இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் படமும் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ப்ரொடக்ஷன் கம்பெனி தைரியமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆர்ட் ஃபார்மில் லாஸ் ஆனாலும் கமர்ஷியல் அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷனும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நான் ஆர்ட் ஃபார்ம் படம் வேஸ்ட்னு சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் அழிஞ்சிட்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் தான். கமர்ஷியல் டேரக்டர்ஸ் அழிஞ்சிட்டு தான் வராங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுந்தரண்ணனை தவிர வேற எந்த டேரக்டர்ஸும் இப்போ ஃபார்ம்லே கிடையாது. ஒரு காலத்துலலாம் சும்மா கண்ணா பின்னாடி ஹிட் கொடுத்துருந்த டேரக்டர்ஸ்லாம் இப்போ படம் நடிக்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபார்ம்ல இல்லை, அதனால அவங்க படம் நடிக்க போயிட்டாங்க. ஆனால் சுந்தரண்ணன் படமும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கமர்ஷியலா படமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரு இப்போ வரைக்கும் ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்கிறாரு. மறுக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்க கேட்கல என்னடா ஒரே அடியா கமர்ஷியல் சினிமாவுக்கு சொம்பு தூக்குற அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்க மெஜாரிட்டியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் புல்லிங் பவர் கமர்ஷியல் சினிமாக்கு தான் இருக்கு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பாக்குறாங்கன்னா அது கமர்ஷியல் படத்துக்கு தான் வந்து பார்ப்பாங்க. நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ரியாலிட்டி பேசுறேன், சரியா? நீங்க வந்து உடனே இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போயிடாதீங்க. ரியாலிட்டியில அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம், சரியா? கமர்ஷியல் சினிமாக்கு வர கூட்டம் இங்க ஆர்ட் ஃபார்ம் சினிமாக்கு வரது கிடையாது.
அப்படி ஆடியன்ஸ் புல்லிங் பவர், மார்க்கெட் புல்லிங் பவர் கமர்ஷியல் சினிமாக்கு தான் இருக்கு. இப்படி நம்ம கமர்ஷியல் சினிமாவை உயர்த்தி 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 1000 கோடி 2000 கோடி நம்ம தமிழ் சினிமாவில் அடிக்க வச்சோம்னா அது நம்ம ஆர்ட் ஃபார்ம் சினிமாக்கு இன்டைரக்டா ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அந்த டெக்னாலஜி நம்ம இங்க யூஸ் பண்ணோம்னா இங்க இருக்கிற பட்ஜெட்டோட கம்மியான பட்ஜெட்ல நம்ம எக்கச்சக்க ஆர்ட் ஃபார்ம் சினிமா சும்மா கண்ணா பின்னான்னு கொடுக்க முடியும், பர்ஃபெக்டா கொடுக்க முடியும். அதனால தான் சொல்றேன், கமர்ஷியல் படங்கள் தமிழ் சினிமாக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசியமானது. நான் இங்க வந்து ஆர்ட் ஃபார்ம் படமே வேஸ்ட் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனா கமர்ஷியல் படம் நீங்க பாத்தீங்கன்னா தேவைப்படுது இப்போதைக்கு. அதே மாதிரி இந்த கமர்ஷியல் டேரக்டர்ஸ் நம்ம சுந்தரனே எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து ஆர்ட் ஃபார்ம் படம்லாம் பாத்தீங்கன்னா பெருசா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் இந்த கமர்ஷியல் சினிமாஸ்ல என்ன இருக்குன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரனம் படத்தை எடுத்துக்கோங்களேன். நீங்க பெருசா சாதி படம் கிடையாது, கருத்தூசி போடுற படம் எந்த இதுவுமே கிடையாது, கருத்தூசி படம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு மாதிரி அருவருப்பான சீன்ஸ் பெருசாக வைக்க மாட்டாங்க. அருவருப்பான சீன்ஸ்னா ஏ சர்டிஃபிகேட் சீன்ஸ் பெருசாக யூஸ் பண்ண மாட்டார். ஏ சர்டிஃபிகேட் சீன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் சென்சார் போர்டு கொடுத்துரும். அவர் இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் ஏ சர்டிஃபிகேட் சீன்ஸ் கிடையவே கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மனசு நொறுக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்லாம் நம்ம கமர்ஷியல் சினிமாவில், அது எஸ்பெஷலாக சுந்தரன படத்தில் வரவே வராது, கமர்ஷியல் சினிமாலையும் வராது. ஒரு மாதிரி தேட்டருக்கு போகிறோமா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுந்தரனே எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் தான் இவ்வளோ வருஷம் தமிழில் கமர்ஷியல் சினிமாவில் இருந்துட்டு வர ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்ம் டைரக்டர் அவர் தான். அவரோட படம்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு ஒரு 120 150 ரூபா கொடுத்து போய் நீங்கள் உட்காடுறீங்கன்னா அந்த கொடுத்த காசுக்கு வர்த்தா நீங்கள் வெளியே வருவீங்க. ஒரு ஆர்ட் ஃபார்ம் படத்துக்கு போறீங்கன்னா ஏதோ ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக வருவீங்க, இல்லைனா ஏதோ ஒரு டென்ஷனில் வருவீங்க. ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு சுந்தரனம் படத்துக்குலாம் நீங்கள் போறீங்க, கமர்ஷியல் படத்துலாம் போறீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக தான் வருவீங்க. நீங்கள் நம்ம சுந்தரனம் படத்தை எடுத்துட்டீங்கன்னா எந்த படத்துக்கு போனாலுமே ஒரு கேங்காக போறீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு தான் தேட்டரை விட்டு வெளியே வருவீங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம மனசை விட்டு நிம்மதியாக சிரிச்சுட்டு படத்தை விட்டு வெளியே வரலாம். நம்ம கவலையெல்லாம் ஃபுல்லாக மறந்துட்டு படத்தை விட்டு வெளியே வருவோம். அந்த பவர் கமர்ஷியல் சினிமாவுக்கு உண்மையிலே இருக்குதா இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஆர்ட் ஃபார்ம் படத்துக்கு எதிரானவங்க. எனக்கும் ஆர்ட் ஃபார்ம் படம் பிடிக்கும். ஏன்னா அதுதான் நம்ம தமிழ் சினிமாவை இன்டர்நேஷனல் வைஸ் கொண்டு போற படங்கள். ஆனா அதுக்கு நான் கமர்ஷியல் சினிமா வெறுக்கிறவங்க கிடையாது. ஏன்னா என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் சொன்னதை வச்சு நான் இந்த ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணேன். ஒரு 4-5 பேர் பேசும்போது என்னடா கமர்ஷியல் சினிமா இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, நான் ஃபுல்லாக கமர்ஷியல் சினிமாவுக்கு சொம்பு தூக்குறவங்க கிடையாது. ஆனால் கமர்ஷியல் சினிமா தமிழ் சினிமாவுக்கு இப்போ இருக்கிற டைமில் ரொம்பவுமே அவசியமான விஷயம். போன தடவை 2024 தமிழ் சினிமா கீழே உளற டைமில் தூக்கி நிறுத்தினது அரண்மனை 4 அப்படிங்கிற கமர்ஷியல் படம் தான். 2025 பொங்கல் வின்னரும் கமர்ஷியல் படமான மதகஜராஜா தான். அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்போ சொல்லுங்க, தமிழ் சினிமாக்கு கமர்ஷியல் படம் வேணுமா வேணாமா? கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல இருக்கு, தெரிவிச்சுட்டு போங்க. அதே மாதிரி நீங்க ஒரு எடுத்து டைரக்டர்ஸ்னே விடுங்களேன், லாஸ்டா தியேட்டரிக்கலா கொண்டாடப்பட்ட நடிகர் அப்படின்னு யார் சொல்லுங்க பார்ப்போம்? எஸ்கே அண்ணா, சிவகார்த்திகேயன் ப்ரோ தான் லாஸ்டா தியேட்டரிக்கெல்லாம் மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரே ஹீரோ சிவகார்த்திகேயன் ப்ரோ தான். அதுக்கப்புறம் வந்த எந்த ஹீரோவுமே, அதுக்கப்புறம் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் வந்தாங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்தாங்க, ஆனால் தியேட்டர் ஆடியன்ஸ் புல்லிங் பவர் யாருக்குமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கவின் ப்ரோவா இருக்கட்டும், மணிகண்டன் ப்ரோவா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வராங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக, அதாவது ஒரு ஃபேமிலியே இப்போ வந்து கவின் ப்ரோ, நீங்கள் மணிகண்டன் ப்ரோவெலாம் எடுத்தீங்களா, ஒரு மாதிரி ஸ்டோரி படம் தெரிஞ்சு போகிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க போகிறாங்க. எஸ்கேனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே படம் கதை ரிவ்யூஸ்லாம் பார்க்குறது இல்லை, எஸ்கேனா படம் ரிலீஸ் ஆகுதா தேட்டருக்கு போயிடுவோம். அப்படி லாஸ்ட்டாக தியேட்டரிக்கலால் கொண்டாடப்பட்ட லாஸ்ட் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் சார் தான். அதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே யாரும் அந்த மாதிரி கொண்டாடப்படலை. அப்படி கொண்டாடப்படணும்னா கமர்ஷியல் படங்கள் வரணும் தமிழ் சினிமாவுக்கு. அப்போ தான் இந்த மாதிரி ஹீரோஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்க. ஏன்னா ஆர்ட் ஃபார்ம் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க, கமர்ஷியல் படத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ எல்லாருமே ஆர்ட் ஃபார்ம்னு போயிடுறாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம காப்பாற்ற வேண்டியது கமர்ஷியல் சினிமாவையா ஆர்ட் ஃபார்ம் சினிமாவையா? நான் ஒன்றும் இங்கே கமர்ஷியல் சினிமா தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சினிமா தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆர்ட் ஃபார்ம் சினிமாஸ் லாசஸ் மேக் பண்ணுறதும் இருக்கு, ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறது இருக்குது. எஸ், கமர்ஷியல் சினிமாஸ்லேயும் லாசஸ் இருக்குது, ஆனால் அதோட ப்ராஃபிட்ஸ் அதோட ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 4-5 ஆர்ட் ஃபார்ம் சினிமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ப்ராஃபிட்டை ஒரே ஒரு கமர்ஷியல் சினிமா 2 கமர்ஷியல் படத்தால் ஈஸியாக எடுத்துட முடியுது.
அதனால சொல்கிறேன் கமர்ஷியல் படம் ரொம்ப அவசியம். கமர்ஷியல் படத்தில் வர ப்ராஃபிட்ஸை வச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆகட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஈஸியாக ஒரு 2-3 ஆர்ட் ஃபார்ம் படத்துக்கு சான்ஸ் கொடுக்க முடியும். அதில் சப்போஸ் இப்போ ஒரு சில பேர்லாம் இந்த படம் ஹிட் ஆகாதான்னு தெரிஞ்சே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே கமர்ஷியல் படத்தில் ஹிட்டு கிடச்சிருக்கும், ஹிட் அடிக்கிற கமர்ஷியல் படம் கையில் இருக்கும். அதனால தைரியமாக அவங்க இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் படத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். புது டைரக்டர்ஸ் வந்தாலும் தைரியமாக நம்பி காசை இன்வெஸ்ட் பண்ண முடியும். இங்கே ஒரு சைடு கமர்ஷியல் படம் ஹிட் ஆகிக்கிட்டே போக இங்கே பணம் வந்துக்கிட்டே இருக்க இவங்க பணத்தை இதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், திருப்பியும் கமர்ஷியல் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தான். ஆனால் 1000 கோடி வருதுன்னா அதில் ஒரு 600 கோடி 700 கோடி திருப்பி கமர்ஷியல் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 300 கோடி 400 கோடி திருப்பி அவங்க ஆர்ட் ஃபார்ம் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 300 கோடி 400 கோடி பட்ஜெட்லேயே ஆர்ட் ஃபார்ம் படத்தால் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். நான் அதை ஒத்துக்கிறேன்னா கமர்ஷியல் சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம், ப்ராஃபிட்ஸும் அதே மாதிரி அதிகம். ஆனால் நீங்கள் ஆர்ட் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ப்ராஃபிட் அதிகம் தான். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா இங்கே கமர்ஷியல் சினிமா ஹிட்டு கொடுத்து தான் ஆகணும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ ஃபுல்லாகவே. எதுவுமே நத்திங் பிஸ்னஸ், ஜஸ்ட் பர்சனல். ஓகே.